சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சிறப்பு இஸ்மை பார்க்க போகிறோம். இந்த இஸ்முகள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஓதி வந்ததாக இருக்குது. இஸ்முகள் அப்படிங்கிறது அல்லாஹுடைய பெயர்கள் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்விற்குன்னு அழகிய பெயர்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் நமக்கு 99 காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. அதை கொண்டு நம்ம அவனை அழைக்கும் போது அதனுடைய பலனை கொண்டு நாம்ளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பலன் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வை எந்த பேரை கூப்பிட்டு அழைக்கும் போதும் அதில் ரொம்ப முக்கியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெயர்களை கூறி அழைத்திருக்காங்க. அல்லாஹுடைய பெயர்கள் அப்படிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே பார்க்கும்போது எல்லா நபிமார்களுமே அழைத்திருப்பாங்க. ஏன்னா அல்லாஹுடைய பெயர்கள் எப்போதுமே நிரந்தரமானது. அது அவனுடைய அடியாராகிய எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சந்ததியினருக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருப்பான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்களோ, உம்மத்தாகிய நாம் எப்படி அழைத்தோமோ அதே மாதிரி தான் எல்லா நபியும் அழைத்திருப்பாங்க அல்லாஹுடைய பெயர் கூறி. அதில் பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறாமல் நீண்ட நாட்களாக இருந்தால் இந்த இஸ்முகளை ஓதுவாங்களாமா. இதை ஓதிய உடனே அந்த தேவை எவ்வளோ நாட்களாக தடைப்பட்டிருந்தாலும் சரி அந்த காரியங்கள் நடந்துருமாமா. நீங்களும் இந்த இஸ்முகளை ஓதி பாருங்க. ரொம்ப நாளாக சில விஷயங்கள் நமக்கு தடுங்களாயிட்டே இருக்கும், பல தடவை முயற்சி பண்ணியிருப்போம். ஆனால் இதை ஓதி விட்டு துவா செய்து பாருங்க, அந்த காரியம் இன்னும் எந்த ஒரு தடுங்களும் இல்லாமல் நடக்கும். இதை நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிக்கொள்ளுங்க. வெறும் சின்ன சின்ன இஸ்முகள் தான். நான் தமிழ்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. யா கதீமு, யா ஹஃபியு, யா தாயிமு, யா ஃபர்து, யா வித்ரு, யா அஹது, யா ஷமது. இதை கொண்டு தான் அழைத்திருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யா கதீமுனா பூர்வீகமானவன் அர்த்தம். அல்லாஹுவிற்கு தான் பூர்வீகம் இருக்குது. அவன் தான் எல்லா காலத்திலையுமே இருந்திருக்கான். அவன் ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கான். அதனால் அவனுக்கே எல்லா பூர்வீகமும் இருக்குது. யா ஹஃபியு, அவன் மறைவானவன், யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டான், அவன் மறைவானவன். யா தாயிமு, தாயிமுனா நிரந்தரமானவன். அதாவது நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்போம், அழிஞ்சிருவோம். மலை செடி எல்லா உயிரினமும் அழிஞ்சிரும். ஆனால் அல்லாஹு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான். அப்பவும் இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலும் அல்லாஹ் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்தாலும் சரி அவன் மட்டுமே நிரந்தரமானவன். அப்படிப்பட்ட இஸ்மு தான் இந்த யா தா இமு. அடுத்தது யா ஃபர்து. ஃபர்துன்னு என்னன்னா தனித்தவன் அர்த்தம். அல்லாஹ் தனியாக தான் இருக்கான். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி கொண்டே இருக்கான், எனக்கு துணை இருக்குது, குழந்தைகள் இருக்குது, குடும்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதீங்க, அதை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறான் அல்லாஹ். நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடும்பம் ஜோடி ஜோடியாக தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அல்லாஹ் தனியாகத்தான் இருக்கிறான், அவன் தனித்தவன். அடுத்தது யா அஹது. அஹதுனா ஒருவன் அர்த்தம். தனித்தவன் அப்படின்னு சொல்றது கூட யாருமே இல்லைங்கக்கூடிய அர்த்தம் கொண்டது. ஒருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கடவுள்களை வணங்குறாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு இறைவன் தான், அது நான் மட்டும்தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் யா ஷமது அப்படின்னா தேவையற்றவன். யார்கிட்டையாவது அல்லாஹுக்கு தேவை இருக்கா? யார்கிட்டையுமே அல்லாஹுக்கு தேவையில்லை. நமக்கு தான் அல்லாஹிடத்துல எல்லா தேவையும் இருக்குது. நம்ம எத்தனை தேவையை கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் அது அல்லாஹுவால் கொடுக்க முடியும். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த இஸ்முகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மு. ஏன்னா அல்லாஹுடைய பூர்வீகத்தை பற்றியும் மறைவை பற்றியும் நிரந்தரமானதையும் தனித்துவத்தை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த இஸ்முகளை நீங்கள் இரவு படுக்கும்போது ஒற்றை படைகளில் ஓதி விட்டு நீங்கள் படுங்க. குறைஞ்சது ஒரு 3 முறை 7 முறையெல்லாம் இஸ்முகளை ஓதிக்கிறது நமக்கு ரொம்பவே இலகுவாக தான் இருக்கும். இதை ஓதி விட்டு அல்லாஹ்விடத்துல அந்த காரியம் நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்கு, அதை எனக்கு லேசாக்கி கொடு, அதுக்காக நானும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன், இன்னுமே நான் அதற்கான முயற்சிகளை நான் விடாமல் செய்கிறேன், எனக்கு அந்த ஒரு விஷயத்தை நீ கொடுத்துட்டா உனக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டு மனசில் எதையாவது ஒரு விஷயத்தை கூட நீங்கள் நியத்து வச்சுட்டு அதை துவா செஞ்சு பாருங்கள். சில நேரங்களில் நம்மளுடைய தேவைகள் நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் வேற ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். இது நடந்தால் நான் இந்த ஒரு விஷயத்த செய்கிறேன், ஒரு நோன்பு வைக்கிறேன், இல்லை ஒரு குர்ஆன் ஓதுறேன், ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்கள் நியத்து வச்சு பாருங்கள். பல நேரங்களில் என்னுடைய தேவைகள் நியத்து வச்சதுக்கு பிறகு சீக்கிரமே கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களால் அமலாக செய்ய முடியும்னா அமல்களாக நியத்து வைங்க. இல்லை பணமாக செய்ய முடியும்னா பணமாக என்ன பண்ணுங்கள், நியத்து வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக அது அந்த காரியம் நிறைவேறி கிடைக்கும். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு வீடியோ போட்டு வரோம், அதை பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.